delivering smiles all around the professional careers. Reach us to reach them. எந்த தொகுதியில் திரு விஜய் அவர்கள் போட்டியிடுவார் அப்படின்றது ஒரு பெரிய டிபேட்டாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ 2 தொகுதியில் அவர் போட்டிடுறாரு. இந்த 2 தொகுதியில் போட்டிடுறது வந்து ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்கணுமா, இல்லைனா வந்து பலர் விமர்சிக்கிறதுனா பயம், முதல் தேர்தலில் இவ்வளோ பயப்படுறாரு அப்படின்ற விமர்சனம் இருக்குது, அப்படி பார்க்கணுமா? இல்லைங்க, அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரை பொறுத்த அளவுக்கு நம்மளை காலை எப்போ வாரலான்னு எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு தொகுதியில் நம்முடைய நாமினேஷன் ரிஜெக்ட் ஆச்சுன்னா இன்னொரு தொகுதி கை கொடுக்குமேன்னு தான் நிற்கிறார் அவர். எப்படி இருந்தாலும் எல்லா கட்சிகளையுமே அவர் எதிர்த்துட்டார். இது இந்தியா மொத்தமுமே அவருக்கு எதிராக நிற்கிதுன்னு கூட வச்சுக்கிங்களேன். டெல்லியில் வந்து முக்கியமான கட்சியான பிஜேபி, காங்கிரஸ் எல்லாருமே அவருக்கு எதிராக இருக்காங்க. பல இடங்களில் அடி வாங்கி நசுங்கி போன சொம்பா தான் இன்றைக்கி தாவேக்கா இருக்குது. நல்லா பாருங்கள், எங்கேயுமே அவரால் புதுசாக வர்ற ஒரு பெரிய கூட்டம் பின்னாடி வருது. 18 வயது இளைஞர்கள் வந்து உன் பின்னாடி அதை எந்த லாஜிக்கும் பார்க்காம ஓடி வர்றான். அப்போ அவன் வாக்குகள் எல்லாம் வந்து உனக்கு உழுவுங்கிற சூழ்நிலையில் உன்னை அடக்கத்தான் பார்க்கும் எல்லா கட்சியும். நீ எப்படி வீறு கொண்டு எந்திரிச்சு வர்றேங்கிறது தானே அரசியல். நான் மட்டும் போய் அவங்க உள்ளே உட்காந்துப்பேன், அமித்ஷாவுக்கு ஒரு லெட்ரு போடுவேன், காவல்துறைக்கு வந்து ஒரு கடிதம் கொடுப்பேன்னா அது வேலைக்கு ஆகுமான்னு கேட்குறாங்க. இறங்குங்க, களத்தில் இறங்குங்க, அதை ஒரு ப்ரொபகண்டா பண்ணுங்க. எனக்கு இப்படிலாம் அடக்குமுறை தர்றாங்க, மக்களே கேளுங்க, அழுங்க. மக்கள்கிட்ட வந்து பேசுறது 1.5 நிமிஷம் பேசுகிறீங்க மைக்கை பிடிச்சி. அப்போ நீங்கள் ஜெயிக்கலை, அதாவது நாம் 10 எம்எல்ஏ வருவோம், 20 எம்எல்ஏ வருவோம், 30 எம்எல்ஏ வருவோங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு 25-30% வாக்குகளையாவது நம்ம எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு விஜய்கிட்ட இருக்கா இல்லையா? இது வரைக்கும் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். போகுது. நீங்களுமே இவ்வளோ கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிச்சு. இதுக்கப்புறம் யாருமே வர முடியாது. சிரஞ்சீவி எப்போ வந்தார்? இன்றைக்கும் சொல்கிறாங்கல்ல நீ இன்னொரு சிரஞ்சீவி இல்லை. என்ன காரணத்தினால சொல்கிறாங்க? சிரஞ்சீவியால் நடத்த முடியாமல் காங்கிரஸில் மீண்டும் போய் இணைந்தார். அதுதான் இன்றைக்கி விஜயோட உதாரணமாக மாறுது. நாளைக்கு விஜயும் கடையை மூட்டு போயிட்டாருன்னா நாளைக்கு வேற ஒருத்தர் வராருங்க, 20 வருஷம் கழிச்சு வராரு. விஜய உதாரணம் சொல்லுவான். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு அந்தணன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எந்த தொகுதியில் திரு விஜய் அவர்கள் போட்டியிடுவார் அப்படின்றது ஒரு பெரிய டிபேட்டாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ 2 தொகுதியில் அவர் போட்டிடுறாரு. இந்த 2 தொகுதியில் போட்டிடுறது வந்து ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்கணுமா, இல்லைனா வந்து பலர் விமர்சிக்கிறதுனா பயம், முதல் தேர்தலில் இவ்வளோ பயப்படுறாரு அப்படின்ற விமர்சனம் இருக்குது, அப்படி பார்க்கணுமா? இல்லைங்க, அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரை பொறுத்த அளவுக்கு நம்மளை காலை எப்போ வாரலான்னு எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு தொகுதியில் நம்முடைய நாமினேஷன் ரிஜெக்ட் ஆச்சுன்னா இன்னொரு தொகுதி கை கொடுக்குமேன்னு தான் நிற்கிறார் அவர். எப்படி இருந்தாலும் எல்லா கட்சிகளையுமே அவர் எதிர்த்துட்டார். இது இந்தியா மொத்தமுமே அவருக்கு எதிராக நிற்கிதுன்னு கூட வச்சுக்கிங்களேன். டெல்லியில் வந்து முக்கியமான கட்சியான பிஜேபி, காங்கிரஸ் எல்லாருமே அவருக்கு எதிராக இருக்காங்க. இந்த பக்கம் தமிழ்நாட்டில் வந்தால் எல்லா கட்சியுமே அவருக்கு எதிராக இருக்குது. அப்போது நம்முடைய நாமினேஷனை ஏதோ ஒரு காரணம் காட்டி ஏதோ ஒரு தொகுதியில் ரிஜெக்ட் பண்ணால் கூட இன்னொரு தொகுதி நம்ம கை கொடுக்குமேன்னு நினச்சி தான் அவர் 2 தொகுதியில் நிற்கிறாரு. அது சரியான முடிவு தான். தோல்வி பயம்ங்கிறது கூட காரணமாக இருக்கட்டுமே, என்ன இப்போ தப்புங்கிறேன். அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யார் நிற்கல? ஜெயலலிதா அம்மான் இருக்காங்க, வைகோன்னு இருக்கிறாரு, ராகுல் காந்தின்னு இருக்கிறாரு, பெரிய தலைவர்களெல்லாம் 2 தொகுதியில் நின்ன வரலாறுலாம் இங்கே இருக்குது. அப்போ விஜய் நின்னா மட்டும் என்ன தப்பு? நின்றுட்டு போட்டுமே சார். இதில் என்ன இன்னொரு விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ பெரம்பூர் எடுத்துக்கிட்டா வந்து கிறிஸ்டின் வாக்குகள் அதிகமாக இருக்குது, திருச்சி எடுத்துக்கிட்டா அவர் பிறந்த கம்யூனிட்டி சார்ந்த வாக்குகள் இருக்குது, இது 2த்தையும் தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு வருது. அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய கொள்கை தலைவர்களை விட்டுட்டீங்களா அப்படின்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க. அதுதான் காரணமா, இல்லை வேற என்ன காரணம் சார்? இந்த எல்லா அரசியல் கட்சியும் என்ன பண்ணுதோ அதுதான் விஜய் பண்ணுவார். இது என்ன அவர் மட்டும் என்ன பரிசுத்த ஆவியா அப்படியே மேலேருந்து பியூர் ஒயிட் ட்ரெஸ்ஸில் இறங்குறதுக்கு? அப்படிலாம் கிடையாதுங்க. இங்கே அரசியலில் ஜெயிக்கணும், அவ்வளோதான். அதற்கு நீங்கள் என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதெல்லாம் செய்வாங்க. எல்லா கட்சிகளும் செய்யும்போது விஜயை மட்டும் ஏன் அவங்க தனியாக பார்த்து குற்றவாளின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க? எனக்கு அது அந்த லாஜிக்கே புரிய மாட்டேங்குது. திமுக என்ன பண்ணுதோ அதுதான் விஜய் பண்ணுறாரு, அதிமுக என்ன பண்ணுதோ அதுதான் விஜய் பண்ணுறாரு. மாற்று கட்சின்னு சொன்னீங்களே, அப்போ நீங்கள் மட்டும் இப்படி வந்து கேள்வி கேட்கலாம். ஆனால் அது வந்து அப்படி தான் சொல்லிட்டு வருவாங்க. இப்போ எல்லாருமே வந்து நான் அது செய்வேன் இது செய்வேன்பாங்க. எல்லாமே செஞ்சிட முடியுமா என்ன? அப்படி கிடையாது. எதையாவது சொல்லி ஜெயிச்சு வந்து உட்காந்துட்டு அப்புறம் செய்ய முடியுமான்னு பார்க்கலாங்கிறது தான். ஸோ அதனால் இங்கே யாரும் யோக்கியர்கள் கிடையாது. விஜய் மட்டும் யோக்கியனாக இருப்பதற்கு. விஜயும் அவர்களில் ஒருவர் தான், அவ்வளோதான். அந்த வழக்கமான அரசியலுக்குள்ள தவேக்காவும் வரதான் செய்யுது இல்லையா சார்? அப்படி பார்த்தா வந்தால் தப்பு என்னன்னு கேட்குறேன்னா, நமக்கு ஜெயிக்கணும், அவ்வளோதான். அதற்காக ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணுறாரா? அவர் கிடையாது. பல இடங்களில் அடி வாங்கி நசுங்கி போன சொம்பா தான் இன்றைக்கி தாவேக்கா இருக்குது. நல்லா பாருங்கள், எங்கேயுமே அவரால் பிரச்சாரம் பண்ண போக முடியல. எல்லாரும் ஃப்ரீயாக போகிறாங்க. 1 லட்சம் பேரை கூட்டுவேன், 2 லட்சம் பேரை கூட்டுவேன் அப்படின்லாம் ஹாப்பியாக சொல்கிறாங்க. விஜயால் சொல்ல முடியுதா? 4900 பேரை தான் அவர் கூப்பிட்டு மீட்டிங் போட வேண்டியதாக இருக்குது.
இங்கே போனால் 200 பேருக்கு மேலே ஏன் கூண்டிங்கன்னு வழக்கு போடுறீங்க. அப்போ அவரால் எல்லா இடத்துலையும் நசுக்கப்படுறாரு விஜய். அதுதான் உண்மை. அதை வச்சு ஒரு அரசியல் பண்ண தெரியல அவருக்கு. இதுவே வேற ஒரு ஆளுக்கு கிடச்சிருந்தா அதை ஒரு ஹாட் கேக்காக மாற்றிருப்பாங்க. இவருக்கு ஒன்றுமே தெரியல, அரசியலும் தெரியல, எப்படி பொது இடத்துல வந்து தன்னை பிரபகண்டா பண்ணிக்கிறதுன்னு தெரியல. இப்போ இவ்வளவு நெருக்கடி கொடுக்கும்போது நியாயமாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்ன பண்ணியிருக்கணும்? தேர்தல் ஆணையத்து வாசலில் போய் உட்காந்து உண்ணாவிரதம் இருக்கணும். தேர்தல் ஆணையத்தை கதிகலங்க விடணும். பவன் கல்யாண் ரோட்டில் படுத்தாருல. நீங்கள் மட்டும் சொகுசாக கேரவானை விட்டு இறங்குவீங்க, கேரவானில் நிற்பீங்கன்னா அது எப்படி அரசியல் பண்ண முடியும்? 4 பேர் நசுக்கத்தான் செய்வான். அதுதான் அரசியல். நீ புதுசாக வர்ற ஒரு பெரிய கூட்டம் உன் பின்னாடி வருது, 18 வயது இளைஞர்கள் வந்து உன் பின்னாடி அதை எந்த லாஜிக்கும் பார்க்காம ஓடி வர்றான். அப்போ அவன் வாக்குகள் எல்லாம் வந்து உனக்கு விழுங்குற சூழ்நிலையில் உன்னை அடக்கத்தான் பார்க்கும் எல்லா கட்சியும். நீ எப்படி வீறு கொண்டு எந்திரிச்சு வர்றேங்கிறது தானே அரசியல். நான் மட்டும் போய் அவங்க உள்ளே உட்காந்துப்பேன், அமித்ஷாவுக்கு ஒரு லெட்ரு போடுவேன், காவல்துறைக்கு வந்து ஒரு கடிதம் கொடுப்பேன்னா அது வேலைக்கு ஆகுமான்னு கேட்குறேன் நான். இறங்குங்க, களத்தில் இறங்குங்க, அதை ஒரு புரபகண்டா பண்ணுங்க. எனக்கு இப்படிலாம் அடக்குமுறை தர்றாங்க, மக்களே கேளுங்க, அழுங்க. மக்கள்கிட்ட வந்து பேசுறது 1.5 நிமிஷம் பேசுறீங்க மைக்கை பிடிச்சி. 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசின தலைவர்கள் எல்லாம் பார்த்த ஊர் இது. 1.5 மணி நேரம் பேசுறது, 1.5 நிமிஷம் பேசுறதா? 1.5 நிமிஷத்தில் என்ன சொல்லிட முடியும் உங்களால்? அப்படி ஒரு அரசியல் பண்ணுறீங்க. அது கேட்கறதுக்கே காமெடியாக இருக்குது, பார்க்குறதுக்கும் காமெடியாக இருக்குது, அது வேற. ஆனால் கண்மூடித்தனமாக உங்களை நம்பி ஒரு கூட்டம் இங்கே நிற்கிது இல்லை, அவங்களுக்காக ஒரு அரசியல் நீங்கள் பண்ணணும்ல. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு ரூம் உள்ளே உட்காந்துருக்கிறதுக்கு அது என்ன அரசியல்னு எனக்கு புரியவே இல்லை. நாளைக்கே கிளம்புங்க, போய் தேர்தல் ஆணைய வாசல் நில்லுங்க. எனக்கு வந்து முறையான போலீஸ் பாதுகாப்பு இல்லை, என்னால் மீட்டிங் நடத்த முடியல, எல்லாருக்கும் ஒரு சட்டம், எனக்கு மட்டும் என்ன ஒரு சட்டம்னு கேளுங்க. மக்கள்கிட்ட வந்து அழுங்க, கண்ணீர் வடிங்க. ஆதவர்ஜுனா அழுகுறாருல்ல, அவருக்கு அந்த ட்ராக் எடுத்துட்டாரோ. நான் என்ன சொல்கிறேன், அந்த ஆள் நடிகை கிடையாது, ஆனால் அழுகுறாருல. நீங்கள் நடிகை கிளிசன் போடாமலே உங்களால் அழ முடியும், அழுங்கிறேண்ணா. அது அந்த அரசியலே தெரிய மாட்டேங்குதுங்க அவருக்கு. சார், இப்போது பிரச்சாரத்துக்கு வந்து அவங்க போகல அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது. காலையில் கூட சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது என்னன்னா எல்லாரையும் குறிப்பிட்டு எல்லாருமே பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க, ஒரு ஸ்டார்ட் பண்ணல அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் அவங்க தரப்பில் சொன்னது என்ன அப்படின்னா, எங்களுக்கு அழுத்தம் தராங்க அப்படின்ட்டு. சிலர் அதை டீட்டெயிலாக சொல்கிறாங்க, இப்போ முன்னாடி மாதிரி கிடையாது, நீங்கள் ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணணும், அந்த நடைமுறையே தெரியாமல் தாவேக்கா இருக்கிறாங்க அப்படின்றாங்க. தவறாக கைட் பண்ணப்படுறாங்களா? இல்லைங்க, அதெல்லாம் நான் நம்ப தயாரில்லைங்க. சும்மா இன்னைக்கு சாதாரணமாக இருக்கிற ஆட்களே ஒரு ஆப்பை எப்படி கையாளணும்னு அவங்களுக்கு தெரியுது. படித்து சொல்லிடுச்சு தேர்தல் ஆணையம், நீங்கள் வந்து சுவிதா ஆப்பில் தான் போய் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும்னு சொல்லிடுச்சு. இது தெரியாமல் எப்படி இருப்பாங்க? ஒரு அருண்ராஜ் அங்கே ஐஏஎஸ் ஒருத்தர் இருக்கார், ஐஆர்எஸ், அவருக்கு தெரியாதா என்ன? அப்போ இங்கே படித்தவங்க தான் இருக்காங்க, இவங்க போய் சொல்கிறாங்க அவங்களுக்கு தெரியல, அவங்க நேராக லெட்டரை தூக்கிட்டு வராங்க. ஒருத்தர் மேலே பழி சுமத்தணுங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு சுமத்துறது, அதை திட்டணும்ல இவங்க. நான் எங்கேயா வந்து நேராக தூக்கிட்டு வந்தேன், இந்த பாரு சுவிதா ஆப்பில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட காமிக்கணும்ல. இது எல்லாமே வந்து ஆதவர்ஜுனா சொல்கிறாரு, நாஞ்சில் சம்பத் சொல்கிறாரு, அருண்ராஜ் சொல்கிறாருன்னா யார் சொல்கிறதையும் எவனும் கேட்க மாட்டேங்கிறான். விஜய் சொன்னாதான் நம்புறான். அப்போ விஜய் விட்டு சொல்லுங்க. ஓகே, விஜய் தானங்க என்ன ஃபேக்ட்டுங்கிறத பேசணும், விஜய் பேச மாட்டேங்கிறாரு, யாரோ பேசுகிறாங்க. அண்ட் மற்றவங்க பேசுகிறத சீரியஸாகவும் எடுத்துக்கவும் மாட்டாங்களே சார் இந்த கட்சி பொறுத்து. ஆதவ் சொன்னார்னா அதை எடுத்துக்கிறது இல்லை யாருமே. மக்களுக்கே அது போய் சேர மாட்டேங்குது. விஜய் பேசுனா அது போய் மக்களுக்கு சேரும். அப்போது உங்கள் கஷ்டம் என்னங்கிறத இந்த மக்கள் முன்னாடி வைங்க. நீங்கள் பாருங்கள் மக்களே, அவங்க எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறாங்க, இவங்க எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறாங்க, என்னை மட்டும் என் கார் உள்ளே உட்கார சொல்கிறீங்க, நான் கதவை திறந்துட்டு வெளியில் வர்றது குற்றமா, உங்களை பார்த்து கும்பிடுறது குற்றமான்னு கேளுங்க. வாயுள்ள புள்ள தான் பிழைக்கும்னு சொல்லுவாங்க. இது வாய் இருக்குது, பேச வேண்டியது தானே. அப்புறம் எதுக்கு அரசியலுக்கு வரீங்க? அரசியலுக்கு வந்து பேசினா தான் ஜெயிக்க முடியுங்கிறது தான் காலகாலமாக நம்ம பார்த்த வரலாறு. நான் பேசவே மாட்டேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னா அது எப்படி முடியும்? அதை தான் விஜய் பண்ணிகிட்டு இருக்கார். அதாவது கடவுள் வந்து ஒரு பொன்னான வாய்ப்பு விஜய் கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி யாருக்குமே இந்த வாய்ப்பு கொடுக்கல. ரஜினி வர்றேன்னாரு, ஏதோ ஒரு காரணத்தினால அவர் வரல. ஆனால் இவ்வளவு பெரிய கூட்டம் அப்படியே படைப்படையாக திரண்டு வர்றான். இவ்வளவு பெரிய கூட்டம் வருது, இவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்குது. இதை வச்சு நீங்கள் ஒரு அரசியல் பண்ண முடியலன்னா நீங்கள் அன்ஃபிட்டுன்னு தானே அர்த்தம் அரசியலுக்கு. அது புரியுதா உங்களுக்கு? இந்த தேர்தலில் அவர் ஜெயிக்க மாட்டாருங்கிற அளவுக்கு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் களத்தில் இறங்கி வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க. அரசு அனுமதி கொடுத்தா நான் வர்றேங்கிறீங்க. அனுமதியும் உடைங்க. எனக்கு உன் அனுமதி தேவையில்லை. நீ என்ன பண்ணுவ? நீ என்ன அரெஸ்ட் பண்ணுவேன், சாயங்காலம் வரைக்கும் கல்யாண மண்டபத்தில் வச்சுருப்பேன், சாயங்காலம் விட்டு தானே ஆகணும். நீ மேக்ஸிமம் அதானே பண்ணிட முடியும். எல்லாரையும் என்ன பண்ணுறாங்களோ அதுதானே உங்களையும் பண்ண முடியும். என்ன செக்கு இழுக்க சொல்ல போகிறாங்களா ஜெயிலில் போய்? அப்போ அந்த குறைந்தபட்ச எதிர்ப்பை கூட உங்களால் சமாளிக்க முடியலன்னா உங்களுக்கு எதுக்கு அரசியல்?
சார் தமிழ்நாட்டில் இப்போ திமுக அழுத்தம் கொடுக்குது அப்படின்ற அளவுக்கு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ என்னன்னா பாண்டிச்சேரியிலையும் வந்து சில இடங்கள்ல அவங்களுக்கு அனுமதி மறுத்துட்டாங்க பாண்டிச்சேரி தேர்தலில். இப்போ இங்கே இந்த ஸ்ட்ராட்டஜி ஓகே, பாண்டிச்சேரியில் என்ன சொல்லுவாங்க அவங்க? இல்லை, எங்கே போனாலும் வந்து மக்கள் கூட்டம் வருது, காவல்துறைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ கரூர் சம்பவம் மாதிரி இன்னொரு இடத்துல நடந்துடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது வந்து நினைப்பது இயல்பு தான். வர்ற கூட்டத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ விஜய்க்கு தான் அப்படி திரண்டு கும்பலாக வருது, அதை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு விஜய் மீது பழி போடுவது அநியாயம். இப்போ ஒரு கூட்டம் வருதுன்னா அதுக்கு தலைவர் எப்படி பொறுப்பாக முடியும் இல்லையா? தலைவர் வந்து இந்த இடத்துக்கு வர்றாருன்னா லட்சக்கணக்கானவர்கள் குவிறாங்கன்னா அது மக்கள் தவறு தான். ஆனால் ஆர்டிஃபிஷியலாக வந்து தாவேக்காவினர் கூட்டுறாங்க, ஒரு இடத்துல வந்து ஹைப் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்களே சார். இல்லைங்க, அங்கே வர்ற கூட்டத்தை பாருங்கள், அது வந்து தன்னார்வத்தோடு வந்த கூட்டமாக கூட்டப்பட்ட கூட்டமாக? நம்ம எல்லா கூட்டத்தையும் பார்க்குறோம். கூட்டப்பட்ட கூட்டம் எப்படி நடந்துக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். தன்னார்வத்தோடு வந்த கூட்டம் எப்படி நடந்துக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ விஜய் கூட்டம் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்குது. அந்த கூட்டம் தன்னார்வத்தோடு வந்த கூட்டம் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது மக்களை நீங்கள் குறை சொல்வதில் என்ன நியாயம் இருக்க முடியும்? நீங்கள் தான் வந்து பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். முறையான பாதுகாப்பு கொடுத்து இந்த கூட்டத்தை பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறது காவல்துறையின் கையில் தான் இருக்குது, ஒரு தலைவர் கையில் கிடையாது. தலைவர் சொல்லி கேட்க மாட்டான் யாரும். ஒரு காலத்தில் கேட்டாங்க. ஒரு காலத்தில் எம்ஜிஆர் சொன்னாலோ, ஜெயலலிதா அம்மா சொன்னாலோ, கலைஞர் சொன்னாலோ அந்த கூட்டம் கேட்டுச்சு. அமைதியாக இருந்தால் அந்த கூட்டம் அமைதியாக இருக்கும், எந்திரிச்சு நில்லுன்னா அந்த கூட்டம் எந்திரிச்சு நிற்கும். எதற்கும் அடங்காத ஒரு கூட்டம்னா இந்த கூட்டம் தான். விஜய் சொல்லியும் கேட்க மாட்டான். அப்போ யார் சொல்லி கேட்பாங்க? காவல்துறை சொல்லி தான் கேட்பாங்க. இப்போ காவல்துறை தான் வந்து அவருக்கு, இது ஜனநாயக நாடு, காவல்துறைக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. அவங்க தான் வந்து அவருக்கு பாதுகாப்பாக அந்த பிரச்சாரத்தை முடிப்பதற்கு உதவியாக இருக்கணும். நீங்கள் எதுக்கெடுத்தாலும் தலைவர் மீது பழியை போட்டுக்கிட்டே கூட்டம் வருது, அவர் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னா எப்போ எந்த தலைவர் கண்ட்ரோல் பண்ண முடியும்? சார், இப்போது முதல் நாள் ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். மற்ற கட்சிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாவட்டன்றதை தாண்டி தொகுதி, ஊராட்சி, நகராட்சி அப்படி போயிட்டாங்க, ரொம்ப டீப்பாக போயிட்டாங்க. ஒரு நாள் தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இன்னும் தோராயமாக ஒரு 20-22 நாள் தான் இருக்குது. பிடிச்சிட முடியுமா சார் தமிழ்நாட்டில்? வாய்ப்பே கிடையாதுங்க. எப்படி 234 தொகுதி அவர் ஏற்கனவே போகிறதுக்கு முடிவு பண்ணல. இப்போ ஒரு 10 தொகுதி 12 தொகுதி பிளான் பண்ணுறாருன்னு வைங்களேன். அதையே இந்த 22 நாளில் அவர் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. எப்படியும் ஒரு பிரச்சாரத்துக்கு 3 நாள் லீவு போடுறாரு அவர். கேட்டால் அனுமதி கிடைக்கல அப்படிங்கிறாங்க. அனுமதியை மீறுங்கன்னா அதுக்கும் பயப்படுறாங்க. அப்போ இந்த கட்சி வந்து என்னவாகும்னு நமக்கு தெரியல. இது வந்து இதோட சீரியஸ்னஸ் விஜய்க்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வாழ்வா சாவா விஜயை பொறுத்தளவுக்கு. ஒரு குறைந்தபட்சம் ஒரு 30%, 25% அவருக்கு வாக்குகள் இல்லைன்னா அவருடைய சினிமா எதிர்காலமும் இங்கே அழிக்கப்படும். அதுதான் உண்மை. அது அதிமுக வருது, திமுக வருது, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் விஜய் நசுக்கப்படுவார். இதுதான் நடக்க போகுது. அப்போ நீங்கள் ஜெயிக்கலை, அதாவது நாம் 10 எம்எல்ஏ வருவோம், 20 எம்எல்ஏ வருவோம், 30 எம்எல்ஏ வருவோங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு 25-30% வாக்குகளையாவது நம்ம எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு விஜய்கிட்ட இருக்கா இல்லையா? இது வரைக்கும் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். சும்மா வரீங்க 1.5 நிமிஷம் பேசுகிறது ஒரு சொற்பொழிவாங்க. அதுவும் பேசுனதையே திரும்ப திரும்ப பேசுவீங்களா? எழுதி கொடுக்குறாங்களே, பக்கத்தில் இருக்காங்க சார், குளத்தூரில் இதை பேசுங்க, பெரம்பூரில் இதை பேசுங்கன்னு வேறையாவது எழுதி கொடுக்கணும்ல. என்ன முதல்ல பேசுனீங்களோ அதையே தான் அடுத்த இடத்துல போய் பேசுகிறீங்க. அப்போ என்னத்துக்கு அந்த முகத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்களா? பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்களா? சரி, இந்த 18 வயசு 20 வயசு பசங்க முகத்தை பார்த்தா போதும்னு வராங்க. அதை தாண்டி வீட்டில் இருக்கிற தாய்மார்கள், பெண்கள் என்ன சொல்கிறாரு விஜய்னு கேட்பாங்கல்ல, செய்தி எதிர்பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க. இப்போ முதலமைச்சர் பேசுகிறாரு, எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறாரு, காங்கிரஸில் ஒருத்தர் பேசுகிறாரு, பிஜேபியில் ஒருத்தர் பேசுகிறாரு. எல்லாத்துலேயும் ஒரு விஷயம் இருக்குது. விஷயமே இல்லாமல் பேசுகிறது விஜய் மட்டும்தான். யோசிச்சு பாருங்க. அப்போ இவர் என்ன சொன்னார்னு கேட்பான்ல, அவர் என்ன சொன்னார்னு கேட்பான்ல. இவர் என்ன சொன்னார்னா என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள்? ஒன்று தாவேக்கா, இன்னொன்று திமுக, இதை மட்டுமே சொல்லிகிட்டு இருப்பீங்களா? என்ன பிரச்சனைன்னு பேசணும்ல, நான் வந்தால் இது செய்வேன்னு சொல்லணும்ல. ஒன்றுமே இல்லைங்க, அப்படியே பிளாங்காக போகுது. நீங்களுமே இவ்வளோ கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா சார்? இல்லைங்க, நமக்கு கோபம் வருது. ஏன்னா ஒரு பொண்ணான வாய்ப்பு. நாளைக்கு வந்து திரைத்துறையிலேருந்து வேற ஒரு ஆள் வரவே முடியாது. இவர் கதவை மூடிட்டு போயிட்டாருன்னா இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் யாருமே வர முடியாது. சிரஞ்சீவி எப்போ வந்தார்? இன்றைக்கும் சொல்கிறாங்க இல்லை நீ இன்னொரு சிரஞ்சீவின்னு. என்ன காரணத்தினால சொல்கிறாங்க? சிரஞ்சீவியால் நடத்த முடியாமல் காங்கிரஸில் மீண்டும் போய் இணைந்தார். அதுதான் இன்றைக்கி விஜயோட உதாரணமாக மாறுது. நாளைக்கு விஜயும் கடையை மூட்டு போயிட்டாருன்னா நாளைக்கு வேறொருத்தர் வராருங்க, 20 வருஷம் கழிச்சு வராரு. விஜய உதாரணம் சொல்லுவான், 20 வருஷம் கழிச்சு சொல்லுவான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுங்க? எப்படி உழைக்கணும்? ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறீங்களே.
கூட இருக்கிறவங்களும் பிரயோஜனம் இல்லாத ஆட்களாக இருக்காங்களே, அதைத்தான் சொல்ல வரேன். சார் இப்போது திரு ராதவர்ஜன் அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் கலந்துக்கிட்ட ஒரு கூட்டத்தில் திடீர்னு ஒரு பாட்டில் வச்சு சம்பவம் நடந்துருச்சு, அதுக்கு காரணம் வந்து இவங்க தான் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவரும் அவங்க பயங்கரமாக கண்ணீர் மல்க பேசுகிறாரு. இந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து திமுக மேலே வைக்கிறது வந்து இப்போ அரசியலுக்கு எடுபடுமா, இல்லைனா வந்து சலிச்சு போச்சா சார்? சும்மா எல்லாத்துக்கும் திமுகன்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு மக்கள் அதுதாங்க அதுதான் அந்த ஆரோக்கியமான அரசியலை நோக்கி அவங்க போகணும். இப்போ அங்கே ஒரு கலவரம் நடக்குது, அவன் எந்த கட்சிக்காரன்னு தெரியாது. இப்போ எடுத்தோடனே நமக்கு என்ன தோணும், திமுககாரன் தான் அவர் நினைப்பார். ஏன்னா தொடர்ந்து திமுகவை அவங்க எதிர்க்கிறாங்க. அப்போ மேடையில் வந்து திமுக ஆட்கள் இப்படி பண்ணிட்டாங்கன்னா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்க தாவே காட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவன் எதுக்கு பாட்டில் வீசினா, அது ஏதாவது திட்டமிட்ட சதியாக அவங்களே வந்து ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணாங்களாங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்குது. அது காவல்துறை தான் கிளியர் பண்ணணும். ஆனால் அவருக்கு வந்து இந்த மாதிரி கலவரங்கள் நடக்குங்கிறது இயல்பு. இப்போ இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் நடக்கும், எலெக்ஷன் நேரத்தில் இன்னும் நடக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து நிற்கிறது ஒரு சவாலான களம். இதற்காகலாம் கண்ணீர் வடிக்கலாமா? இதுக்காக நீங்கள் கண்ணீர் வடிக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து வா இன்னும் 10 பாட்டில் விட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தானே நீங்கள் நிற்கணும். இப்போ அதுவும் கிடையாது. அது வந்து சிம்பத்தி எங்கே எடுபடுமோ, சென்டிமெண்ட் எங்கே எடுபடுமோ அங்கே தான் அது எடுபடும். எல்லா இடத்துலையும் எடுபடாது. ஸோ அதையும் வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் பக்குவமாக டீல் பண்ணணும். ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.